அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு பாவம் எப்படி பலம் பெறும், எப்படி பலவீனம் அடையும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் அதை நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாவம் ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு முன்னாடி பாவாதிபதி இந்த 2 அமைப்பும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதக பலனை கணிக்கும் பொழுது கொஞ்சம் நுணுக்கமாக துல்லியமான பலன்களை நீங்கள் கணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாமலே நீங்கள் நேரடியாக தசாபுத்தி பலனை கணிச்சிங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. தசாபுத்தி மூலமாக கணித்து அந்த ஜாதகருக்கு தற்காலிகமாக என்ன நேரம் ஓடிட்டுருக்கு, என்ன பலன் நடந்துகிட்ருக்குது, அவருக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம கணிக்கணும். அப்படின்னா ஜாதகத்தில் அதாவது ஜோதிடத்தில் அடிப்படை விதிகள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அடிப்படை விதிகள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா அந்த ஜாதகருக்கு இந்த பலன் தான் நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக கணிக்க முடியும். அப்போது அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அந்த பாவ அதிபதி பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா, இந்த விதிகள் முக்கியமாக தெளிவாக தெரியணும். சரி, இந்த வீடியோவில் பாருங்கள். நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் ராசி கட்டம் பார்க்கணுமா அம்சக்கட்டம் பார்க்கணுமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இடையிடையே வந்துட்டு தான் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அம்சக்கட்டம் அப்படிங்கிறது கிரகங்கள் ஓடும் நட்சத்திர பாதங்கள். இப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அம்சக்கட்டமே தவிர அம்சக்கட்டத்தின் மூலமாக பலன் இருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. சரிங்களா? ராசி கட்டத்தை மட்டும் வச்சு தான் நம்ம பலன் பார்க்க முடியும். சரி, இந்த பார்த்திங்களா ஸ்க்ரீனில் ஒரு ராசி கட்டம் போட்டிருக்கேன்னா இந்த ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டத்தை தான் நம்ம பாவம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாவம், ஸ்தானம், வீடு, இதுக்கு இந்த மாதிரி நிறையா பலன்கள் உண்டு. சாரி, வீடியோ பதிவிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இடையூறு வந்துடுச்சு. சரி, ஓகே. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதான் ராசி கட்டம். இந்த 12 கட்டங்கள் பிளாங்காக இருக்குது பார்த்திங்களா? அதாவது வெறுமனே ராசி கட்டம் அப்படிங்கிறது எதுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டங்களும் அதாவது ஒவ்வொரு வீடுகள், பாவங்கள், ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் 9 கிரகங்களும் அங்கங்கே ஒவ்வொரு ராசிலையும் அப்படியே மாறி மாறி கிடக்கும். இந்த கிரகம் இந்த ராசி தான் கிடக்கணும் அப்படிங்கிறதான் சட்டம்லாம் கிடையாது. சரிங்களா? நாம் பிறக்கும் பொழுது அன்றைய கோச்சார நிலை என்னவோ அதற்கு தகுந்தாற் போல் கிரகங்கள் ராசி கட்டத்தில் அங்கே கிடக்கும். இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்து பலன் பார்க்கும் பொழுது முதல்ல லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக இது பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம பார்க்குற ஜாதக கட்டத்தை உதாரணத்துக்கு மேச லக்கணமாக வச்சுருவோம். சரிங்களா? மேச லக்கணம்னு வச்சு பார்க்குறோம். அப்போ மேச லக்கணம் முதல்ல லக்கணத்துலேருந்து 12 பாவங்களும் ஒவ்வொரு பலனை சொல்லும். அது நீங்கள் ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ஓகே. முதல்ல ஜாதகம் எப்படி கணிக்கணும் அப்படின்ற விதி தெரியுதுக்கு இந்த விதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ மேச லக்கணம் எடுத்து பார்க்கும்பொழுது லக்கணம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் லக்கணம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தானே. அப்படிங்கும்போது முதல்ல லக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். அப்போ லக்கணத்தில் அதாவது எந்தெந்த கிரகம் இருக்குது, லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்கணம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அதன் பிறகு 2ஆம் பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, 3ஆம் பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, 4ஆம் பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் பலம் பலவீனம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஜாதகத்தை சீர்தூக்கி ஆராய வேண்டியதான். இப்போது மேச லக்கணம். இந்த லக்கணத்திற்கு லக்கண சுபர்கள் யார்? பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாவத்தில் லக்கண சுபர்களும் இயற்கை சுபர்களும் இருப்பது அந்த பாவம் பலமடையும். இது பொதுவான விதி. ஒரு பாவத்தில் இயற்கை சுபரும் லக்கண சுபரும் இருப்பது அந்த பாவம் பலமடையும். இதில் இன்னொரு விதியும் இருக்குங்க. இந்த விதிக்கு உள்ளேயே இன்னொரு விதி இருக்குது.
ஜோதிட அமைப்பிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதி இருக்குது அப்படின்னா அதில் உள்ள வந்து பல விதிகள் இருக்கும். இப்போ இந்த மேச லக்கணம் எடுத்துக்கிட்டோம். இந்த லக்கணத்துக்கு வந்து லக்கண சுபர்கள் யார்? செவ்வாய், சூரியன், வியாழன். அப்போ செவ்வாய், சூரியன், வியாழன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேச லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து அந்த பாவம், லக்கண பாவம் சொல்லக்கூடிய அந்த முதற் பாவம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இயற்கை பாவர் இருக்கிறது ஒரு பாவம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த லக்கணம் விழுந்தது பிறகு அதுதான் நான் முதவே சொன்னேன், பிளாங்காக கட்டத்தை காட்டினேன். எந்த லக்கணமுமே போடாமல் வெறுமனையே 12 கட்டங்கள் இருக்குது. அந்த வெறுமனையே உள்ள 12 கட்டங்களில் சனி எங்கே இருக்கார், செவ்வாய் எங்கே இருக்கார், ராகு கேது எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த பாவமெல்லாம் பலவீனம் அடைந்த பாவங்கள் அப்படிங்கிறத ஒரு விதியை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த விதியை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த விதியை சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டும் குழப்பம். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், எப்படியுமே வந்து நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது வந்து மனுஷன் தான் பார்க்கும். மற்ற வேறு யாருக்கும் வந்து பொதுவாக அந்த நடைமுறையில் இயற்கை சீற்றங்கள் இதுக்கெல்லாம் பார்க்குறாங்க. அது வேறு சாப்டர், அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு லக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ லக்கணத்துலேருந்து 12 பாவங்களும் அந்த ஜாதகருக்கு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, எந்தெந்த பாவம் பலமாக இருக்குது, எந்தெந்த பாவம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விதியை நம்ம கையாளுதோம். அப்போ மேச லக்கணம் எடுத்துக்கிட்டு மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் லக்கண பாவம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் செவ்வாய் வரத்தானே செய்தார். செவ்வாய் அட்டமாதிபதி தான், அதாவது செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேச லக்கணத்துக்கு அவர் தானங்க உயிர் கரகம். அப்படிங்கும்போது லக்கணத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படி ஒன்றும் மிகப்பெரிய ஒரு மோசமான பலன் கிடையாது. அந்த பாவத்தை வந்து செவ்வாய் பாதிக்காது. தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகம் அப்படின்ற பட்சத்திலே வந்து அந்த பாவம் பலம் பெறும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஸ்தானத்தில் அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் இருக்கும் பொழுது அந்த பாவம் எப்படி பாதிக்கப்படும்? ஒரு பாவத்தில் இயற்கை பாவர்களும் ஆதிபத்திய அசுபர்களும் இருப்பது அந்த பாவம் பலவீனமடையும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அப்போது இயற்கை பாவர் செவ்வாயின் பாவர் தான், சனியும் பாவர் தான். அவருடைய வீடாகவே இருக்கும்பொழுது அது பாதிக்கப்படாது. அதாவது அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தசாபுத்தி அமைப்புகள் எடுத்து பார்க்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறது இயற்கையிலே பாவர். ஆனால் அவர் லக்கண சுபர், லக்கணத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படின்ற வகையில் லக்கணத்தை பால்படுத்த மாட்டார். அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய 4, 7, 8ஆம் பார்வை இருக்குது பதிலாக அந்த பார்வைகள் மூலமாக இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார், 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார், 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார், அப்படி தானே. 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார். அப்போ இந்த பாவங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும்னாலும் சரி, மொத்தமாக அந்த பாவ பலன்கள் இல்லாது போயிடாது. அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு பிரச்சனையோடையே கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சது. எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நல்ல விதமாக முறையாக பேசி வச்சு தான் இருவட்டாரும் சம்மந்தமாக பேசி வச்சு தான் முடித்தாங்க. அது பேசி முடிக்கிற முன்னாடி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் உறுதல் பண்ணியாச்சு. ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. எல்லாம் உறுதல் பண்ணி இருவட்டு சொந்த பந்தங்களும் சேர்ந்து கூடி எல்லாம் பேசி முடித்த பிற்பாடு, உறுதல் பண்ண பிற்பாடு ஒரு 10-15 நாள் கழித்து மாப்பிள்ளை வந்து எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அது எப்படி சபைக்கு ஒத்து வருமா? அப்புறம் என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு சின்ன கசப்பு மாதிரி ஏற்பட்டு, அதை எப்படி நீங்கள் பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லிக்கலாம்லா? எதுக்கு நீங்கள் உறுதல் பண்ணீங்க? உறுதல் பண்ணிட்டு ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதன் பிற்பாடு வந்து அதே பெரிய பிரச்சனையாக வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொன்னது, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட்டுச்சு. அப்போ லக்கணத்திற்கு இந்த மாதிரி லக்கணத்திற்கு அதிபதியாக வந்து அல்லது லக்கண சுபராக வந்து அந்த கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தால் வரக்கூடிய அமைப்புகள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்கள் இல்லாது போயிடாது, பலவீனமடையாது, பாதிக்கப்படாது, கிடைக்கும். சில பல வன்முறைகளோடு ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சண்டைக்கு உண்டான கிரகம், வன்முறைக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கலவரத்தோடு கொடுப்பாருங்க. ஆனால் கலவரத்தோடு கொடுத்தாலுமே நல்லா கொடுப்பார். ஏன்னா லக்கணத்துக்கு அவர் தானே உயிர் கிரகம். அப்படிங்கும்போது அதாவது கிடைக்கல அப்படின்றதுக்கும், இப்போ ஒரு வீடு, எனக்கு வீடே இல்லை, எனக்கு கல்யாணமே முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு
கல்யாண டயத்தில் ஒரு சின்ன கலவரம் ஆகிப்போச்சு, ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு, இப்படி வீடு ஓடும் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி என்னால் தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையோடு கொடுத்துருமே தவிர கொடுக்காமல் இருக்காது. இது இந்த விதியை நீங்கள் இப்படி எடுக்கும் பொழுது லக்கணத்தில் இந்த கிரகம் இருக்கிறது பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை பவர் அப்படின்ற விஷயத்தில் வந்தாலுமே லக்கண சுபராக இருக்கும் பொழுது அந்த கிரகம் இருக்கிறது நல்லது தான். சரி, இதுக்கு அடுத்தபடியாக அதை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும், சரிங்களா? அப்போ லக்கணத்தில் மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறது, லக்கண பாவம் அப்படிங்கிறது அந்த பாவம் பலம் பெறும். அடுத்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் இருக்கார். அப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த லக்கண பாவம் பாதிக்கப்படுமா? இதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துட்டேன், செவ்வாயை வச்சே விளக்கம் கொடுத்துட்டேன், சரிங்களா? மேச லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புண்ணியாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி சூரியன் மேச லக்கணத்துக்கு இருக்கும்போது லக்கண பாவம் பாதிக்கப்படாது. ஆனால் அவருடைய பார்வையும் சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படத்தான் செய்யும். ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார், 100 டிகிரி பவர் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அவருடைய அந்த என்னதான் இருந்தாலும் இயற்கையில் வந்து அவர் வந்து ஒரு பாவக்கிரகம் தான். ஆனாலும் நான் அப்போ சொன்னது போல தான், அது வந்து மொத்தத்திலே வந்து மோசத்தை செய்யாது, ஒரு வகையில் நல்லதைத்தான் செய்யும். பாவர்களுடைய சேர்க்கையும் பார்வையும் லக்கண சுபராக இருந்தால் அது நல்லது தான், அந்த சாதகருக்கு கொடுக்கத்தான் செய்யுமே தவிர கெடுக்காது, தராமல் இருக்காது, சரிங்களா? மேச லக்கணத்தில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது மேச ராசி பாதிக்கப்படாது. மேச லக்கணத்தில் பிறந்திருந்தா சப்போஸ் இதே மாதிரி மேசத்தில் செவ்வாயும் அல்லது சூரியனோ இருந்து அந்த ராசி அந்த பாவம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மகர லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதகருக்கு மேச ராசியில் சூரியன் உச்சத்தில் இருக்காருன்னு வைங்க, மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவம், ஏன்னா மகர லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச ராசி வந்து 4ஆம் பாவமாக வரும். அந்த 4ஆம் பாவம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். பாவம் பலம்பெறும் நிலையா பாவம் பலவீனம் அடையும் நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர லக்கணத்தில் பிறந்த சாதகக்காரங்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் போய் உச்சத்தில் இருக்கிறது அந்த பாவம் பலவீனம் அடையும் நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் லக்கணாதிபதிக்கும் பகை, 2 விதத்தில் லக்கணத்துக்கும் 8ஆம் மறைவுஸ்தானத்துக்கு அதிபதி லக்கணாதிபதிக்கும் பகை கிரகமாக வரக்கூடிய அந்த சூரியன் வலுவடையாமல் இருப்பதே நல்லது. அதுக்காண்டி நீசம்பரமாக கேட்காதீங்க, எந்த ஒரு கிரகமும் பகை நிலைமைக்கு கீழே போகிறது நல்லது கிடையாது தான். அப்போது மகர லக்கண ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் 4ஆம் வீடான மேசராசியில் உச்சம் வச்சிருக்கும் பொழுது 4ஆம் பாவம் பலவீனமடையும். அதுவே மேச லக்கணத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே சூரியன் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 1ஆம் பாவம் லக்கண வீடு பலம் பெறும், பலவீனம் அடையாது. அடுத்து இந்த இடத்துல வேறு என்ன கிரகத்தை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, குரு மேச லக்கணத்தில் பிறந்தவங்க லக்கண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாவத்தில் குரு இருக்கிறது வந்து அந்த லக்கண பாவம் பாதிக்கப்படுவாங்க கிடையாது. அதாவது வந்து இந்த குருவுக்கு எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்தணன் தனித்து நின்ற இடம் பால் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அது இந்த எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா லக்கணத்துக்கும் செட் ஆகாது. அது அத்திப்பூத்தார் போலன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும்தான் வந்து அது வேலை செய்யுமே தவிர எல்லா சாதத்துக்கும் அது வேலை செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் அந்தணன் தனித்து நின்ற இடம் பால் அதை நான் ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்கிறேன், ஒரு சில சாதத்துக்கு மட்டும் அது வேலை செய்யுது, அது ரொம்ப ரேராக தான் வேலை செய்யுது, சரிங்களா? அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்போ மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகக்காரங்களுக்கு லக்கண பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கணத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அது பலவீனம் இல்லை. லக்கணத்தில் குரு இருக்கிறது லக்கண பாவம் பலம் தான் பெறும். இது போக இந்த மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் லக்கணத்தை இருக்கிறது நல்லது தான். அதனால் வந்து பாவம் பலவீனம் அடையாது, பலம் பெறத்தான் செய்யும். மேச லக்கணத்தை பிறந்த ஒரு சாதகக்காருக்கு புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் இருக்கும் பொழுது அந்த லக்கண பாவம் பாதிக்கப்படுமா? இதில் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு லக்கண அசுபர்னு சொல்லக்கூடிய புதன் லக்கணத்தில் இருக்கிறது சில பேர் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் தனியாக இருந்தால் அந்த லக்கண பாவம் பாதிக்கப்படாது. புதன் தனியாக இருக்கார், மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதகருக்கு லக்கண பாவத்தில் புதன் தனியாக இருக்கார், பாவம் பாதிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த புதனோடு சனியோ அல்லது ராகு கேதுவோ
இதாவது இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் கூடி இருக்குன்னு வைங்க. சூரியன் கூடியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு கூடியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் கூடியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் புதன் தனித்து இருந்தால் லக்கண பாவம் பலவீனம் அடையவில்லை, லக்கண பாவம் ஓரளவுக்கு பலமாக தான் இருக்கும். ஆனால் இந்த விதியை எடுக்கும் பொழுது இதில் இன்னொரு விஷயம் உள்ளே அடங்கியிருக்குங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணத்தில் வந்து என்ன தான் ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இருக்கும் பொழுது, அதாவது தனிச்சு புதன் இருந்தால் ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஒரு சில நிலைகளில் இந்த புதன் அங்கே இருக்கிறது சாதகருக்கு அதிர்ஷ்டம் குறைவானவராக இருப்பார். என்ன அதிர்ஷ்டம் குறைவானவராக இருப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது இந்த வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு தனுஷ் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விவேக்கும் தனுஷும் நடிச்சிருப்பாங்க. அதில் விவேக் சார் பார்த்திங்கன்னா இந்த மேனேஜர் கூடுவார். அந்த ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு முடித்து அந்த கான்ட்ராக்ட் ஒப்படைக்கிறது நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க அப்படின்னு விவேக் அந்த சீன் கேட்பார் பார்த்தீங்களா? அதை மாதிரி செய்யுங்க. அதாவது இப்போ அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, மேச லக்கணத்தில் இப்போ புதன் இருக்கார். அந்த பாவம் பலவீனம் அடையலை, பாவம் பலம் தான். ஆனால் இது எல்லா நிலைமைக்கும் இந்த பலமான சாதகம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஜஸ்ட் பாஸ் மார்க் கொடுக்கலாம். பாவத்தில் புதன் இருக்கார், ஓகே தனிச்சு தானே இருக்கார், ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு காமன் மேன் அதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். இல்லை இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு இந்த ஜாதகம் செட் ஆகுமா, பள்ளி மேலாளர் தலைமை ஆசிரியராக வைக்க போக முடியுமா, அப்படிலாம் அந்த ஜாதகத்தை உங்களோட கேள்விக்க வராங்க அப்படின்னா, ஏன்னா லக்கணம் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் மேனேஜர், மேலதிகாரி அல்லது ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியர், முதன்மை, இந்த அனைத்தையும் குறிக்கக்கூடியது தரக்கூடியது எல்லாமே லக்கண பாவம் தான். அப்போது அப்படி ஒரு பொசிஷனில் ஒரு மேம்பட்ட அதிகாரியாகவோ மேல்மட்ட அதிகாரியாகவோ அந்த சாதகருக்கு போகணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம லக்கணத்தை சீர்தூக்கி பார்ப்போம் பார்த்தீங்களா? அப்போ லக்கணத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்பொழுது லக்கணத்தில் ஆதிபத்திய அசுபர் இருக்கிறது நம்ம நெகட்டிவான பாயிண்ட் தான். ஆனால் அதில் இப்போ தான் நீங்கள் பாசிட்டிவான பாயிண்ட் நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவான பாயிண்ட்னு சொல்கிறீங்களா அப்படிங்க கேட்கலாம். உண்மை தானே, நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த படத்தில் பாருங்கள், தனுஷ்க்கு அந்த இது கிடைக்கும், அந்த கான்ட்ராக்ட் இது அவர் ஒப்படைப்பார். ஆனால் அதே கம்பெனியில் தான் வேலை பார்ப்பார் விவேக்கும். ஆனால் விவேக் சாருக்கு என்ன, அவருக்கு அசிஸ்டண்ட்டு அவ்வளோதான். ஆனால் அவருக்கு பல வருஷம் அவருக்கு முன்னாடியே ஜீனியர் யார், விவேக் சார். அப்போ சீனியருக்கு தானே கிடைக்கணும். அதான் படத்துலேயே சொல்லிப்பாங்க, நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க, நான் நினச்சல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேட்பார். சரிங்களா? வேலையில்லா பட்டதாரி 2 நினைக்கிறேன் படம். அது மாதிரி அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்க வைப்பார். ஆனால் அடுத்தடுத்த நிலைகள் முதன்மை நிலைக்கு வர முடியுமா அப்படின்னா, அந்த புதன் லக்கணம் இருந்தால் அதுக்கு வர முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்கூலில் ஏராளமான ஆசிரியர் வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை பதவி அப்படிங்கிற அந்த தலைமை ஆசிரியர் பதவி சீட்டு காலியாகுது. அடுத்து அந்த சீட்டுக்கு எப்படி அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர்ஸ் சார் தான் நியமிப்பாங்க. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு 2 ஜாதகம் இருக்குது. அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு 5 ஸ்டாஃபுக்குமே மேச லக்கணம் வச்சுக்கிடுவோம். அந்த லக்கணத்தில் இயற்கை சுபரான புதன் இருக்கக்கூடிய சாதகர் அந்த முதல்வர் பதவி அல்லது அந்த தலைமை ஆசிரியர் பதவியில் போய் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். இப்படி தான் நம்ம ஒரு சில பலன் கணிக்கும் பொழுது இது அதுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். நான் தான் சொன்னேன், ஒரு சராசரி மனுஷனுக்கு மேச லக்கணத்தில் புதன் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசம் இல்லை. மாத கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு அதான் சொல்லிட்டேனே, சாதாரண ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையர் அத்தாரிட்டி ஆட்களுக்கு புதன் லக்கணத்தில் இருக்கிறது அவங்க எதிர்பார்த்த அந்த நிலைமைக்கு மேல்மட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி, என் பையன் ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் பையன் ஜாதகம் கொடுக்காங்க. பையனுடைய ஜாதகம் மேச லக்கணத்தில் மேச லக்கணத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு தசாபதிகளை பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலர் படிச்சிருவாங்க, ஆனால் ஐஏஎஸ் படிச்சிருப்பான், வேலைக்கு போயிருக்க மாட்டான். அந்த வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் என்ன நேரம் வருது அதெல்லாம் பார்க்கணும். அப்போ லக்கணம் தனித்துவமாக இருக்குது அப்படின்னா அந்த சாதகர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலதிகாரியாகவோ மேல்மட்ட பதவியிலேயோ கட்டாயம் அவர் இருப்பார். அதுக்கு லக்கணம் தனித்துவமாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பாவம் பலம் பெறும் நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம மேச லக்கணத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் பலம் பலவீனம் அப்படிங்கிற நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். அது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சில பல விளக்கங்களை சொல்கிறேன். சரிங்களா?
மேச ராசியில் அடுத்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்கணத்தில் சனி இருக்கிறது வந்து சனி வந்து அங்கே நீசமடைவார். அந்த லக்கணம் வந்து பாதிக்கப்படும். அதாவது அந்த பாவம் லக்கண பாவம் அப்படிங்கிற 1ஆம் பாவம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். அந்த பாவம் பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த நீசனுடைய பார்வையும் சொல்லக்கூடிய அந்த சனி பார்வை வந்து 3, 7, 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அந்த 3, 7, 10ஆம் பாவங்களும் பாதிக்கப்படும். அப்போ லக்கணத்தில் சனி நீசம் வச்சு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அந்த பாவம் பலவீனம் அடையும். அல்லது அதுக்கடுத்து ராகு கேதுகள் பாவக்கரங்கள் பொதுவாக நம்ம வந்து லக்கண சுபரத்தான் எடுத்துருக்கோமே தவிர ராகு கேதுகளை வந்து அப்படி சொல்ல முடியாது. இன்னும் நம்ம சில பேருக்கு நிறைய முரண்பாடுகள் வரலாம். ராகு கேதுகள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியை போல் செயல்படுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ராகுவோ கேதுவோ லக்கணத்தில் இருந்தால் அது பலம் தானே அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. லக்கணத்தில் ராகு கேது இருப்பது வந்து லக்கண பாவம் பலவீனமடைந்தது தான் அப்படிங்கிறத நான் அறுதிட்டு சொல்லுவேன். லக்கணத்தில் வந்து இயற்கை பாவர்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது அமர்வது வந்து லக்கண பாவம் சற்று பலவீனமடைந்த நிலை தான். சரி, லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்காங்க. நீங்கள் அப்போல சொன்னது போல் அந்த பாவம் ஒருவேளை லக்கணாதிபதி பலமாகணுமா இல்லை வேறு ஒரு மேல்மட்ட நிலைக்கு வரணும் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ராகுவோ கேதுவோ லக்கணத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த ராகு கேதுகளுக்கு மற்ற கிரகங்களுடைய தொடர்பு லக்கண சுபருடைய தொடர்பு இருக்கா, லக்கண பாவருடைய தொடர்பு இருக்கா, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். அவர் என்ன விஷயத்துக்காண்டி அந்த சாதத்தை அவர் கேட்க வராரு, தொழிலுக்கு கேட்க வராரா, எந்த மாதிரியான தொழிலுக்கு கேட்க வராரு, இதுக்கு மற்ற பாவங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்தா பலன் சொல்ல முடியும். ஒரு பாவம் பலம் பெறும் நிலை பலவீனமடையும் நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்கண பாவத்தில் ராகு கேதுகள் இருப்பது பலவீனமடைந்த நிலை தான். அதுக்கு அடுத்து என்ன எல்லா கிரகமும் சொல்லியாச்சா? சூரியன், சந்திரன். சந்திரன் முக்கியமாக அதை விட்டுட்டே வரேன். மேச லக்கணத்தில் பிறந்த சாதாக்காரங்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் இருப்பது ஒரு வகையில் நல்லது தான். இந்த பௌர்ணமி சந்திரன் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் லக்கண பாவம் பலம் பெறும். அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வீடான துலாம் ராசியில் சூரியன் நீசம் வச்சிருப்பார். சூரியனுடைய பார்வை லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு கிடைக்கும் பொழுது சந்திரன் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து லக்கணத்தில் வளர்பிறை சந்திரன் இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பு. மேச லக்கணம் பாவம் பலம் பெறும் நிலை வளர்பிறை சந்திரன் இருக்கும் பொழுது. தேய்பிறை சந்திரன் இருந்தால் பாவம் பலம் பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மேச லக்கணத்துக்கு அவர் ஆதிபத்திய சுபர் தான். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த பாவம் பலம் பெறுமா பலவீனமடையுமா நீங்கள் கேட்குறதுல வந்து நாளைக்கு, அதாவது சூரியன் இந்த ரிஷப ராசியிலையும் சந்திரன் மேச ராசிலையும் இருக்கும் பொழுது கட்டாயம் பாவம் பாதிக்கப்படும். நாளைக்கு அமாவாசனா சாதகர் இன்னைக்கு பிறந்திருப்பார். கடுமையான இருள் சந்திரன் லக்கணத்திற்கு சுபராகவே இருந்தாலும் அந்த பாவம் பாதிக்கப்படத்தான் செய்யும். இந்த சந்திரனுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் இருந்து 7, 8 ராசிக்குள் சந்திரன் இருக்குன்னு வைங்களேன், அது வளர்பிறை சந்திரன். 7, 8வது ராசிக்கு அங்கன போய் 7, 8வது ராசிக்கு 9வது ராசியிலேருந்து இருக்கார் அப்படின்னா அவர் தேய்பிறை சந்திரன். 8வது ராசியில் தேய்பிறை சந்திரன் தான். ஆனால் அவர் வந்து முழுமையான தேய்பிறை சந்திரன் ஆகிருக்க மாட்டார். அதனால தான் இப்போ நான் கூடுதலாக வந்து 8 ராசியை கழிச்சு சொல்லியிருந்தேன். அதுலேயும் வந்து மிக மிக ஒரு மோசமான இருள் சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு 11, 12ஆம் வீடுகள் இருக்கும் பொழுது தான். 11ஆம் வீடு கூட கொஞ்சம் கம்மி, 12ஆம் வீடு ரொம்ப மோசம். அதனால் வந்து மேச லக்கணத்தில் பிறந்த சாதாக்காரங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மேச ராசியில் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அந்த லக்கண பாவம் பலம் பெற்றிருக்கிறதா பலவீனம் அடைந்துள்ளதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரன் வந்து என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ரிஷப ராசியில் சூரியன் இருக்கார், மேச ராசியில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா அந்த பாவம் பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாம். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் சொல்லியாச்சு. ராகு, வேலன், சனி, புதன், கேது, சுக்கிரன். சுக்கிரன் மேச லக்கணத்தை பிறந்த சாதாக்காரங்களுக்கு சுக்கிரன் தனித்து இருப்பது நல்லது. தனித்து இருப்பது 2, 7ஆம் வீட்டு அதிபதிகள் அவர் லக்கணத்தில் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு தான். லக்கண பாவம் பாதிக்கப்படாது. லக்கண அசுபர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அந்த லக்கண பாவம் பாதிக்கப்படும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுக்கிரன் வந்து இயற்கையிலே ஒரு சுப கிரகம். மேச லக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த லக்கணாதிபதி செவ்வாய்க்கு வந்து அவர் வந்து ஒரு சமநிலை தான். உறவு நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் கொஞ்சம் சமநிலை தான். பகையோ பரம பகையோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அதனால் வந்து இயற்கை சுபர். அது மட்டும் இல்லாமல் மேச லக்கண சாதகக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையையும் குடும்ப பொறுப்பையும் அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் தான். அவர் சுக்கிரன் தனித்து மேச ராசியில் இருப்பது அந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பாவம் லக்கண பாவம் பாதிக்கப்படாது. ஒரு மாதிரியாக மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதகருக்கு சுக்கிரனோடு ராகு கேதுகள் கூடி இருந்துச்சு அப்படின்னா லக்கண பாவம் பாதிக்கப்படும், சுக்கிரனும் பாதிக்கப்படுவார். அதே மாதிரி மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதகருக்கு லக்கணத்தில் சுக்கிரனும் புதனும் கூடி இருந்துச்சு அப்படின்னா எப்படி? ஏன்னா இதில் வந்து ஒரு நுட்பமான ஒரு விஷயம் வந்து புதன் வந்து சுக்கிரனோட கூடி இருக்கும் பொழுது அவரும் வந்து சுபராக தான் இருப்பார். புதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பச்சவந்தி கிரகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் எந்த கிரகத்தோடு கூடுதாரோ அந்த கிரகத்தினுடைய பவரை வாங்கிக்கிடுவார் அப்படின்னு. அதாவது வந்து ஆண் கிரகத்தை கூடியிருந்தால் ஆணாகவும், பெண் கிரகத்தை கூடியிருந்தால் பெண்ணாகவும், சுப கிரகத்தை கூடியிருந்தால் சுபராகவும், பாவ கிரகத்தை கூடியிருந்தால் பாவராகவும் புதன் செயல்படுவார் அப்படின்ற விதியின் கீழே வந்து மேச லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கார், அவரோட புதனும் சேர்ந்துருக்காரு. அப்போ லக்கண பாவம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அப்போ சொன்னது போல தான், ஒரு சராசரி மனுஷனுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா இயற்கை சுபரான சுக்கிரன் புதன் கூடியிருக்கும் பொழுது அவர் சுப விஷயமாக தான் அவர் வேலை செய்வார், தவிர மிகப்பெரிய பலவீனமான அமைப்புகளை அவர் ஏற்படுத்த மாட்டார். ஆனாலும் நான் அப்போ சொன்னது போல் ஒரு சில விஷயங்களுக்கு முதன்மையான விஷயங்களுக்கு கொண்டு வரும்போது அது எடுபடாது. அந்த சாதகம் ஒரு கூலி வேலை பார்க்குறேன் அல்லது மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு அல்லது கம்பெனிலே வேலை பார்க்கட்டும், கம்பெனியில் நானும் ஒரு லேபர் அப்படின்னு வேலை பார்க்காங்கல்ல, அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதாவது வந்து அந்த கம்பெனிலே வந்து எல்லாருக்கும் முன்னாடி இவங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்களும் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேணால் இருக்கலாமே தவிர அவங்கள முதன்மை இடத்துக்கோ அல்லது 10 பேருக்கு சூப்பர்வைசராகவோ நான் சொன்னது போல் அந்த சாதகம் நீங்கள் எடுத்து பார்க்கிங்க அப்படி கொண்டு வரணும், அதுக்கு உண்டான அமைப்பு இருக்காங்க கட்டுங்க அப்படின்னா அது தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. லக்கணத்தில் அதை பாவம் பலவீனமாக கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சமநிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை அப்போ சொல்ல விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன். மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு சாதாக்காரங்களுக்கு புதன் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அல்லது சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அது சமநிலையில் இருக்கும். ஜஸ்ட் பாஸ் மார்க் கொடுத்துடலாம். 2 கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க, பாஸ் மார்க் கொடுக்கலாங்க. இந்த பாஸ் மார்க் கொடுக்கறத இன்னும் ஒரு சில ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லக்கணாதிபதியினுடைய வலிமையும் பார்த்து தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தானே அப்படின்னு கொடுத்துக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லக்கணாதிபதியை கட்டாயம் நம்ம பார்த்து ஆகணும். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பாவம் பலம் பெறும் நிலை எப்படி ஒரு பாவம் வந்து எந்தெந்த கிரகம் இருந்தால் பலம் பெறுது பலவீனம் அடையுது அப்படிங்கிறலாம் வந்து உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேனே தவிர முழு அமைப்பையும் நாங்கள் கொண்டு வரல. சரி, அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வேலன், சனி, புதன், கேது, சுக்கிரன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா இதுக்கு அடுத்து இந்தந்த கிரகங்கள் இந்தந்த பாவத்தில் இருக்கும் பொழுது பலம் பலவீனம் அப்படின்ற அடிப்படையில் மேச லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து இந்த மேச லக்கணத்தை ஒரு கிரகம் வந்து பார்க்கு பார்த்தீங்களா, அதனால் அந்த பாவம் பலவீனம் அடையுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது செவ்வாயினுடைய பார்வை உச்ச பார்வை அப்படிங்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்சம் வச்சிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், மேச லக்கணமாக இருந்தால் நீங்கள் எல்லா லக்கணத்துக்கும் இந்த விதி எடுக்க முடியாது. அடுத்து ஏன்னா லக்கண சுவர் அப்படின்ற விஷயத்தில் வந்து அவர் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை மேசராசிக்கு பதியும் பொழுது அந்த பாவம் பாதிப்பு அடையாது. அடுத்து சூரியனுடைய பார்வை பாதிப்பை ஏற்படுத்துமா? கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது சூரியன் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த லக்கணம் பாவம் பாதிக்கப்படும். சூரியன் பார்த்தா அப்போ லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னா அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் தான் பார்ப்பார். சூரியனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படிங்கும்போது அவர் துலாம் ராசியில் இருந்தார் அப்படின்னா அவர் நீசம் வச்சிருப்பார். எந்த ஒரு கிரகமும் பகை நிலைமைக்கு கீழே போகக்கூடாது. அப்படி அவர் சூரியன் வந்து மேச லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னா அவர் துலாம் ராசியில் இருப்பார். 7ஆம் பார்வையாக மேச ராசியை பார்ப்பார். அந்த பாவம் கடுமையாக பாதிக்கப்படும். பாவம் பலம்பெறும் நிலை, பலவீனமடையும் நிலை. இதில் வந்து கிரகங்கள் இருப்பை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கடுத்து கிரகங்களுடைய பார்வையை வச்சு ஒரு பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். சூரியன் மேச லக்கணத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறது வந்து அந்த பாவம் பலவீனம் அடையும். அடுத்து சனி கடகராசியில் இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் பலவீனம் அடையும். சனி துலாம் ராசியில் உச்சம் வச்சு இருந்து மேச லக்கணம் சொல்லக்கூடிய அந்த 1ஆம் பாவத்தை பார்க்குறது
லக்கணம் பலவீனமடையும். சனி 11ஆம் வீட்டிலிருந்து லக்கணம் சொல்லக்கூடிய அந்த மேச லக்கணத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது பலவீனம் சொல்லிட முடியாது, ஒரு சமநிலைன்னு வேணால் சொல்லலாம். அந்த சாதருக்கு அந்த லக்கண ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போகும், தாமதமாகும், கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த சனியினுடைய பார்வையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. சனி கடக ராசியில் இருந்து 10ஆம் பார்வையாக மேச லக்கணத்தை பார்க்கும் பொழுது பாதிக்கப்படும் லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த லக்கண பாவம் பலவீனமடையும், உச்ச பார்வையும் பலவீனமடையும். 11ஆம் பாவமான கும்பராசியிலேருந்து 3ஆம் பார்வையாக மேச ராசியை பார்க்கும் பொழுது அந்த பாவம் சமநிலையில் இருக்கும், ஃபெயிலியர் ஆகாது. இதுலேயும் ஒரு சில நுட்பங்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்வை மூலமாக குருவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்படி தானா அப்படின்னு டக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது, குருவுக்கும் எடுக்கணும். சிம்ம ராசியிலேருந்து 9ஆம் பார்வையாக மேச லக்கணத்தை பார்க்காரு, லக்கண பாவம் பலவீனமடையும். தனுசு ராசியிலேருந்து 5ஆம் பார்வையாக குரு மேச லக்கணத்தை பார்க்காரு, லக்கண பாவம் பலவீனமடையும். துலாம் ராசியிலேருந்து லக்கணத்தை பார்க்காரு, லக்கண பாவம் சமநிலையில் இருக்கும், பாதிப்பு இருக்காது. சிம்மத்திலேருந்து குரு பார்க்குற பார்வைக்கும், தனுசுலேருந்து குரு பார்க்குற பார்வைக்கும், துலாம்லேருந்து குரு பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஸோ துலாம் ராசியில் இருக்கும்போது குரு வந்து துலாம் ராசிலேருந்து 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார், சமநிலையிலான தவிர அவருக்கு அதாவது பாஸ் மார்க் கொடுக்கலாம், டாப் லெவல் கிடையாது. நான் அப்புறம் சொன்ன விதியை எதுக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? பார்வை மூலமாக பலம்பெரும் நிலை, பலவீனமடை நிலை. அதில் வந்து சனிக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கு எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செவ்வாய் அதே மாதிரி நேர் 7ஆம் ராசிலேருந்து லக்கணத்தை பார்க்காரு, லக்கண பாவம் வந்து சமநிலை, ஜஸ்ட் பாஸ், ஃபெயில். இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே காமன் மேனுக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அது உயர்மட்ட அதிகாரி வந்து அந்த ஜாதகம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகம் வரவும் செய்யாது. ஓகே, அப்புறம் செவ்வாய்க்கு 7ஆம் பார்வை, 4ஆம் பார்வை, 8ஆம் பார்வை எப்படி பார்ப்பார்? கன்னி ராசிலேருந்து 8ஆம் பார்வை பார்ப்பார். ஜஸ்ட் பாஸ் தான் கொடுக்கலாம். லக்னாதிபதியே அங்கே பலவீனம் நம்ம நிலைமையில் போய் எதிரியோட வீட்டில் இருந்து அங்கே 8ஆம் பார்வை பார்க்கும்போது அது வந்து ஓகம்லாம் இருக்காது. ஜஸ்ட் பாஸ் ஓகே, லக்கணத்தை பார்க்காரு, ஓகேங்க, பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? அது ஒரு சில விதிகளை எடுக்கும் பொழுது, ஒரு சில பலன்கள் கணிக்கும் பொழுது தான் நம்ம மற்ற விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு பாவம் பலம்பெரும் நிலை, பலவீனம் நிலையில் தான் நம்ம இந்த வீடியோ இந்த விதியில் போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்து கிரகனுடைய பார்வை மூலமாக சொல்லிட்டேன், இருப்பு மூலமாக சொல்லிட்டேன், அப்படி தானே? வேறு என்ன? அசுப கிரகங்கள், அதாவது 9 கிரகத்தை எடுத்தாச்சு, அது லக்னம் சுபர் பாவர் எல்லாமே வந்துருச்சுலாம். இது தாங்க, இப்படி தாங்க ஒரு பாவம் பலம்பெரும் நிலை, பலவீனமுடைய நிலை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் மேச லக்கணத்துக்கு இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அது எப்படி சனி வந்து கடக லக்கணத்துலேருந்து பார்க்கும்பொழுது இவர் பலவீனமடையும் சொல்லிட்டாரு, துலாம் ராசிலேருந்து உச்சத்துலேருந்து பார்த்தாலும் பலவீனமடையும் சொல்கிறாரு, ஆனால் கும்பத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஜஸ்ட்டு பாசமாக கொடுக்காரு, இது எப்படி அப்படின்னு மண்டை போட்டு உடைப்பீங்க. பின்னாடி வீடியோவில் அதெல்லாம் வரும், சரிங்களா? நன்றி, வாழ்க வளமுடன்.